எல்லாருக்கும் வணக்கம். முனிஷ் டெய்லர் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாடல் லேஸ் தைக்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது இது வந்து மணி மணியா வைக்குதுல்ல, அந்த லேஸுக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் வரும். அத நம்ம எப்படி சரி பண்ணி தைக்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து கைடு மாத்தி தைக்கணும். நம்ம நார்மல் கைடுல தைச்சா சரியா வராது. சரிங்களா? ஒன் சைடு வந்து நார்மல் நார்மல் கைடும், இன்னொரு சைடுல வந்து ஒன் சைடு கைடும் போட்டு வச்சா தான் இது வந்து கரெக்ட்டா வரும். இது கல்யாண பொண்ணுக்கு தைக்கிற ப்ளவுஸு. நம்ம ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். துணி வாங்குற மாரி. சரியா? நீங்க பார்க்காதனா வீடியோ போய் பாருங்க. ஓகேவா? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, நம்ப ஆரம்பிக்கும்போது அந்த மணி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மணி வந்து ஊசி உடையும். நீங்க அது கவனமா கரெக்ட்டா இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் சைட்ல வரா மாரி கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு, முதல்ல அந்த மேலேயும் அந்த பிசுறும் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிசுறும் நீங்க கரெக்ட்டா தைக்கணும். இல்லன்னா உங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துரும். அழகா தைக்கணும். இது அவங்க தான் வாங்கி வந்து குடுத்தாங்க. நம்ப வாங்கி வைக்கல இந்த லேஸு. சரிங்களா? ம். முதல்ல நீங்க நம்ம எப்பவுமே லேஸ் தைக்கிற மாரி கரெக்ட்டா வந்து அந்த பிசுறு இல்லாத மடிச்சு வச்சு தச்சுக்கோங்க. சரியா? அந்த நம்ம ஆரம்பத்துல தைப்போம் இல்லையா? அத வந்து நீங்க அழகா மடிச்சு வச்சு தச்சுக்கோங்க. கவனமா தைங்க. இல்லன்னா ஊசி டப்பு டிப்புன்னு உடைஞ்சிரும். சரியா? ஏன்னா பொறுமையா நிறுத்தி தைங்க. அந்த பக்கம் தைக்கும்போது இப்ப நார்மல் கைடுல தச்சிடலாம். நீங்க இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, கைடு மாத்தி தான் தைக்கணும். சரிங்களா? இதுல ஏன்னா அந்த மணியும் இருக்கு இல்லையா? அந்த 3 மணி இருக்கு இல்லையா? அதுவும் உங்களுக்கு கரெக்ட்டா வராது. அதனால வந்து நம்ம கைடு மாத்தி தான் தைக்கணும். அப்புறம் உல்டா சீத்தா கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 பக்கமே வந்து மணி வந்து ஒரே மாரி தான் தெரியுது. நம்ம மாத்தி கீத்தி வைக்கிறோமோன்னு சொல்லிட்டு நான் திருப்பி திருப்பி பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா இதுல வந்து சிலதெல்லாம் மணி அந்த ஜாயிண்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்றேன். ஏன்னா நம்ம அதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வாங்கலல்ல இந்த லேஸு. அவங்க தான் வாங்கி தராங்க. அதனால கரெக்ட்டா இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு வைக்கிறேன். அவங்க இந்த ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்தாங்க. அழகா வந்துச்சு. இப்போ இந்த ப்ளவுஸு பேக்லாம் ரவுண்டா நிக்குது. ஆனா ஃப்ரண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரியிற மாரி இருக்கு. அதான் அந்த மாடலே அப்படிதான். நான் கேட்டேன், "பரவால்ல ஆன்டி அது அப்படிதான் வரும்" அப்படின்னு சொன்னாங்க. கைக்கு மட்டும் இருந்த லேஸ மட்டும் நாங்க வச்சுட்டு, அதாவது நெக்குக்கு வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா, இது 1 1/4 மீட்டர் தான் இருந்துச்சு. நம்ம எப்பவுமே 1 1/2 மீட்டர் வேணும். கைக்கும், கழுத்துக்கும் நம்மளுக்கு 1 1/2 மீட்டர் வேணும். ஆனா இது பார்த்தீங்கன்னா, 1 1/4 தான் இருக்கு. அவன ஏமாத்தி குடுத்துருக்கானுங்க. ஆனா நெக்குக்கு வச்சுட்டு மீதிய வந்து நான் கைக்கு பாதி தான்ப்பா வரும்ன்னு சொன்னேன். அவங்க பரவால்ல வச்சுருங்க. எவ்வளோ வருதோ அத வச்சுருங்கன்னு சொல்ட்டாங்க. இப்ப இந்த லேஸ் நீங்க தைக்கும்போது என்னன்னா, இது அந்த மணி இருக்கு பார்த்தீங்களா? நீட் நீட்டா இருக்குல்ல, அந்த மணி வந்து உங்களுக்கு பிரியும். ஏன்னா நம்ம கட் பண்ணி கைக்கும் 2 கைக்கு வைக்கும்போதும், அ ஜாயிண்ட்ல அவங்க ஜாயிண்ட் கட் பண்ணி குடுத்துருப்பாங்க இல்லையா? அது வந்து பிரியும். அத வந்து நம்போ இத ஜாயின் போட்டு, முடிச்சு போட்டு நம்ப தைக்கணும். இல்லன்னா உங்களுக்கு தச்சது எல்லாமே வீணா போயிடும். இந்த மாடல் நீங்க தைக்கிறீங்க அப்டின்னா, இதுதான் வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டு, நம்ம 1 மணி 2 மணி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நூல் கிடைக்கும். அந்த நூலையும் அதையும் நீங்க மடிச்சு அதாவது 2த்துக்கும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கணும். இல்லன்னா உங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துரும். அப்புறம் ப்ளவுஸே வீணாயிடும். 1 மணி கொட்டுச்சுனாலும் நடுவுல நடுவுல நம்மளுக்கு அழகா இருக்காது. சரிங்களா? அதுதான். இப்ப நம்ம கட் பண்றோமா? கட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கிறோம்ல, அப்ப என்ன ஆகும்? இந்த மணியும் பிரியும். அந்த நீட்டா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மணியும் பிரியும். அதனால வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு தான் நான் தச்சிருப்பேன். நீங்க பாருங்க. சரியா? அழகா நம்ம எப்பவுமே நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா, பொறுமையா வளைச்சு வளைச்சு தைங்க. ஏன்னா இந்த லேஸ் வந்து வளையிற லேஸ் தான். சரியா? இப்ப பாருங்க நான் போடுறேன் பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப பிரிஞ்சு வருதுன்னா, அந்த ஒரு மணிய மட்டும் எடுத்துருங்க. இந்த பக்கம் ஒரு மணி, அந்த பக்கம் ஒரு மணி எடுத்துட்டு, அது பாத்தீங்கன்னா நான் முடிச்சு போடுறேன்ல, அதுதான் நீங்க முடிச்சு போட்டீங்கன்னா தான் பிரியாம வரும். இல்லன்னா மடிச்சு வச்சு கூட நம்ம தைக்கலாம். ஆனா வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. சப்போஸ் தையல் இதுவாகுதுன்னா பிரிஞ்சிரும். நீங்க வந்து முடிச்சு வந்து ஒரு 3, 4 முடிச்சு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இந்த நீட்டா இருக்க மணி பிரிஞ்சு வராம இருக்கும். சரிங்களா? இது நீங்க எப்பவும் போல தச்சு போட்டீங்கன்னா, ப்ளவுஸு வீணா போயிடும். அந்த நெக்கையோட இதுவே வந்து தப்பாயிடும். சரிங்களா? இப்போ நம்ம தச்சுட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கத்த கட் பண்ணிட்டு, நீங்க கரெக்ட்டா ஜாயின் போடுங்க. இப்ப 2 மணி எடுத்தா கூட எனக்கு பாருங்க, நான் எத்தன முடிச்சு போடுறேன் பாருங்க. பிரிஞ்சு பிரிஞ்சே வந்துட்டு இருக்கு ஆனா. அதுதான் வந்து இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிருந்தேன். இப்ப அந்த மணிய நான் அப்படியே வச்சு, மேல வச்சு ஒரு மணி இல்ல. அது பேர் என்ன? நூல். அந்த நூல் நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா? அத அப்படியே வச்சு நான் வந்து மடிச்சு தச்சுட்டேன். இது சிம்பிள் டிப்ஸ் தான்.
இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த மாடல்லாம் தச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சா? இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம நார்மல் கையில தைப்பேன் நானு. நார்மல் கையில தச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது. நம்ம தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கையில தச்சிங்கன்னா கரெக்டா வராது. நம்ம வந்து கைடு மாத்தி தான் தைக்கணும். ஒன் சைடு கைடு போட்டு தான் நம்ம தைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கரெக்டா வந்து உட்காராது. அந்த மணி இருக்குல்ல, அந்த மணி வந்து கரெக்டா உட்காராது. பாதி தான் தைக்க முடியும். அந்த மணி ஓரமா நம்மளால தைக்கவே முடியாது. அது பாருங்க, எவ்வளவு கேப் வருதுல்ல. அப்போ நம்ம நார்மல் கைடுல இருந்தா தைக்க முடியாது. ஒன் சைடு கைடு தான் நம்ம தைக்க முடியும். இப்ப நீங்க மேலவும் என்ன பண்ணணும், அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். நம்ம எண்டுல பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஆரம்பத்திலயும் நம்ம ஒரு மணியை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நூல் கிடைக்கும். அப்போ நம்ம அதையும் இதையும் வச்சு முடிச்சு போட்டுக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சரி, நிறைய மணியும் நம்ம வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையா போடுறேன் முடிச்சு. இப்போ நம்ம முடிச்சு போட்டாச்சு. நான் எப்படி போடுறேன் பாருங்க. இந்த 2 மணியை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு நூல் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த பக்கமும் அந்த 3 மணி அந்த ஒன் சைடு மணியும் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து முடிச்சு போட்டு கிடைக்கும். இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் சின்னதா இருக்கு, ஒரு பக்கம் பெருசா இருக்கு. நீட்டு மணிக்கு வந்து நூல் பெருசா கிடைக்குது. சின்ன மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்மியா கிடைக்குது முடிச்சு போடுறதுக்கு. சரியா? இப்ப இது நம்ம கைடு மாத்திட்டு இது நம்ம தைக்க போறோம். இது ஈஸி தான். யாருன்னா பிகினர்ஸ் கூட தச்சிடலாம். மீதி இருக்கிற லேஸ் வச்சு நம்ம கை தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பேக் நெக்கு முடிய போகுது. இன்னொரு பக்கம் நம்ம கைடு வச்சு பொறுமையா தைக்கிறத பாருங்க. ஓகேவா? மீதி இருக்கிறதையும் கைக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து தச்சுட்டு முடிச்சு போட்டுக்கணும். இல்லைன்னா பிரிஞ்சிடும். சரியா? இந்த பிளவுஸ் முடிஞ்சிச்சு. கையும் நான் மீதி இருக்கிற லேஸ் வச்சு தச்சு முடிச்சிட்டேன். இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.